ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பீட்ரூட் ரைஸ். இந்த பீட்ரூட் ரைஸ் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட் சாதம் செய்கிறதுக்கு இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். நான் கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். நான் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் சீரகம் போடுறேன். 2 வரமிளகாய் போடுறேன். ஒரு ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். நான் ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன். ஆனியன் நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஆனியன் நல்லா வதக்குங்க. 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போடுறேன். இப்போ பாருங்கள், ஆனியன் பச்சை வாசமெல்லாம் போயிருச்சு. இப்போ நான் ஒரு பீட்ரூட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். நான் அதை இதில் போடுறேன். பீட்ரூட்டை நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கணும். பீட்ரூட்டை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், பீட்ரூட்டு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம லைட்டாக வாட்டர் தொளிச்சு மட்டும் விடலாம். போதும், ரொம்ப நிறையா வாட்டர் ஊற்ற தேவையில்லை. அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. கிளறி விட்டுட்டு எல்லாத்தையும் நடுவில் ஒன்றா சேர்ந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் சீக்கிரம் நல்லா வேகும் பீட்ரூட்டு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், 2 கப் நான் சாதம் வடித்து வச்சுருக்கிறேன். அந்த சாதத்தை இப்போ இந்த பீட்ரூட்டில் ஆட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். சாதம் குழையாமல் வடித்து வச்சுருங்க. அப்போ தான் பீட்ரூட் ரைஸ் ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். இதை நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நான் இப்போ அதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மல்லித்தலை தூவி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கவே ரொம்ப யம்மியாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது உங்கள் குட்டீஸுங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பருக்கு கூட மீதி இல்லாமல் எல்லாமே சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.